வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்குறி பல மேம்பட்ட குழு உறுப்பினர்கள் பதிவு செய்தார்கள். அதை நாம் நோக்கி ஒவ்வொரு மாநிலம் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திட்டமிடப்படி அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டோரியாவின் போராட்டத்தை கலந்து கொண்டு வெற்றிகரமாக நடத்தினார்களா என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்சோடனே அதை முடிஞ்சிச்சு அடுத்த போராட்டம் அடுத்த ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் அதை ரிவைஸ் பண்ணுறோம். அந்த ரிவைஸ் மெக்கானிசம் சரியாக டிகிரியில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மாட்டு பெற்ற சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக ஒரே ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தை சேர்ந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்கீங்க. இந்த தடவை அந்த ரொட்டேஷன் மீண்டும் எப்படி மாநிலத்தில் கூட்டுத்தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதே போன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கத்தில் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களை சங்கங்களை மாற்றி அமையுங்கள். மாற்றி அமைக்கும் போது மீண்டும் ஒரு புது ரத்தம் வகை பார்க்கப்பட்டு போராட்டங்கள் மிக எழுச்சியாக கொண்டு செல்லப்படும். கண்டிப்பாக சங்கத்தின் அடிப்படையில் பிரிச்சுதான் போறீங்க. அதனால யாருமே எந்த மாற்றத்தை வரப்போவதில்லை. அதனால எந்த மாவட்டத்தில் நடைபெறவில்லையோ அல்லது தொய்வு இருக்கிறதோ அந்த மாவட்டத்தை நீங்கள் தனியாக கூட கூப்பிட்டு அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் மீளாய்வு நடத்தலாம். மீளாய்வு பண்ணாத நுழைவுதான் அதை கொஞ்சம் விதமாக நம்ம நம்பிக்கையை அவநம்பிக்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு பாதுகாப்பு முதன்மை படையாளர் சங்கம் முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய தனிப்பட்ட சங்க கோரிக்கையான உங்களுக்கு மாநில ஏற்றுமோ நீங்கள் அதற்கான முதல் நடவடிக்கை